சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் பெருமாள் கிட்ட வந்து கேட்குறாங்க, பெருமாள் நாம் எதுக்காக திருச்சிக்கு வந்தோம், எனக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ பெருமாள் வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு பெருமாளுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. டாக்டர் எதுக்காக சிக்னல் கொடுக்குறாரு தெரியலையே, சரி சமாளிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங்காக நாம் இங்கே வந்தோம், அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, திருச்சிக்கு நாம் என்ன மீட்டிங்காக வந்தோம் அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு. அப்போது பெருமாள் வந்துட்டு சொல்கிறாரு, பாஸ் அதெல்லாம் நம்ம போகிற வழியில் பேசிக்கலாம், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நர்ஸ் வந்துட்டு விக்ரம் அட்மிட் ஆனப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது பெருமாள் வந்துட்டு, பாஸ் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேண்டாம், நான் உங்களுக்கு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விக்ரமும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுறாரு. அங்கே வந்து விக்ரமை காரில் உட்கார வச்சுட்டு பெருமாள் வந்து தனியாக வந்து டாக்டர்கிட்ட வந்து பேசியிருப்பார். டாக்டர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து தலையில் கை வச்சு ஏதோ சிக்னல் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, அவருக்கு ஏற்கனவே வந்து தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருக்காரு, இப்போ திரும்பவும் தலையில் அடிபட்டதுனால அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் அதுக்காக வந்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பெருமாள் வந்துட்டு, டாக்டர் நீங்கள் சொல்கிறது புரியுது, அவருக்கு ஞாபகத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் நீங்கள் பேச சொல்கிறீங்க, ஞாபகத்தில் இல்லாத பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க, தேவையில்லாமல் வந்து அவர்கிட்ட அதை பற்றிலாம் வந்து நோண்டி கேட்க வேண்டாம்னு சொல்கிறீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்க, அப்போ டாக்டர் வந்துட்டு ஆமாம் அவரை வந்து தனியாக விட்டுறாதீங்க, அவர் கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து விஜய் ஐஸ்வர்யா நந்தினி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டிருந்த நந்தினி வந்துட்டு, எனக்கு மகாவை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது, விக்ரமுக்கு ஐஸ்வர்யாவே ஞாபகம் இல்லை, மகாவையும் எப்படியோ ஞாபகம் இருக்காது, அப்படின்னா வந்து விக்ரம் வந்துட்டு அவனோட முக்கியமான காலகட்டத்தை வந்து மறந்துட்டுருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்துட்டு அப்படியே நந்தினியை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. பாவம் மகாவை நினச்சா தான் ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு பெருமாள் கிட்ட வந்து கேட்குறாங்க, பெருமாள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாதா, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்க, பெருமாள் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவர் வந்து அவரோட போக்கிலே விட்டுறணும், அவருக்கா எப்போ ஞாபகம் வருதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுதான் அவரோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் மகாவை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது, மகா எங்கே இருக்கான்னு தெரியல, அவள் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு புரியல அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண, அப்போ விஜய் வந்துட்டு மகா அண்ணி எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து விக்ரமுக்கு வந்து தெரியும், ஆனால் இப்போ நாம் விக்ரம் கிட்ட போயிட்டு மகாவை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெருமாள் வந்துட்டு, விக்ரம் பாஸ் கண்ணு முழிச்ச உடனே வந்துட்டு மேடம் தான் வந்து கேட்டாங்க, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து சொன்னார், காரில் வரும்போது வந்து நான் மகா மேடம் பற்றி பேசி பார்த்தேன், ஆனால் அவர் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல, அப்படின்னா மகா மேடம் அவரோட ஞாபகத்தில் இல்லைன்னு தானே அர்த்தம், இப்போதைக்கு நாம் எதுவும் பேச வேண்டாம், அதுதான் அவரோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விக்ரம் வராரு. பெருமாள் என்னோட ரூமில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்ல, உடனே பெருமாள் வந்துட்டு நான் ஏதாவது ஹோட்டலில் ரூம் புக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, நான் அம்மாவோட ரூமில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா உங்கள் ரூமில் தங்கிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு கேட்க, அப்போ நந்தினி வந்துட்டு இது என்னப்பா கேள்வி, தாராளமாக தங்கிக்கோ, இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்துட்டு இல்லைம்மா இது என்னோட வீடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பயந்து நடுங்குறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க, இது நம்ம வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இவங்க பேசிகிட்ருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா வந்து டாக்டர்கிட்ட வந்து விக்ரம் பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து தெளிவாக அவங்கக்கிட்ட இதே தான் சொல்கிறாங்க, அவருக்கு வந்து தலையில் வந்து ரொம்ப பயங்கரமாக அடிபட்டிருக்கு, மூளை நரம்பெல்லாம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு வந்து உங்கள் யாரையுமே வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஞாபகம் இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து நாம் அவர்கிட்ட வந்து பேசக்கூடாது, இப்போது நமக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறந்து போகும், நார்மலாக இருக்கிற நமக்கே அப்படி இருக்குன்னா அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு, ரொம்ப பலமாக வேறு அடிபட்டிருக்கு, அதனால் வந்து அவர்கிட்ட போயிட்டு நாமளே போயிட்டு அவருக்கு ஞாபகத்தில் இல்லாத விஷயத்தை பற்றி பேசினேன்னா அது அவர் உயிருக்கே ஆபத்தாக முடியும், அவரோட உயிரை காப்பாற்றினதே வந்து பெரிய விஷயம், அது வரைக்கும் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மகா வந்துட்டு அப்போ அவருக்கு பழசெல்லாம் சுத்தமாக ஞாபகமே வராதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, ஞாபகமே வராதுன்னு நான் சொல்லலை, வரலாம், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், வராமலும் போகலாம், ஆனால் நாமளே வந்து அதை வந்து அவருக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, அவர்கிட்ட வந்து நாம் அதை பற்றி பேசி அவருக்கு அதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கக்கூடாது, அது அவரோட உயிருக்கே ஆபத்தாக வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு சரி நாம் வந்து அவரை போய் நேரில் பார்க்கலாமா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் நீங்கள் பார்க்கவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு,
தேவையில்லாமல் அவரை வந்து நம்ம தூண்டி விடுற மாதிரி ஆகிடும். அவரை வந்து அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தாருன்னா அது அவருக்கு தான் கஷ்டம். அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருஷங்களில் நடந்த விஷயங்களை வந்து மறந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க டாக்டர், அப்போது அவரை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவர் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லைம்மா, ஆனால் பேஷண்ட்டோட நேம் வந்து விக்ரம். அவர் யாருன்னா சென்னையில் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மகா வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸா? அமுதா, இது நாம் இன்டர்வியூக்கு போன கம்பெனி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அப்போது டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கவுண்டரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. சரி நம்ம எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகா மட்டும் விக்ரம் தங்கியிருந்த ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு விக்ரம் பற்றியே யோசிக்கிறாங்க. முருகா, நான் இருந்தால் கொஞ்ச நாளில் வந்து உங்களை நான் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசித்தேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், காலம் முழுக்க நீங்கள் என் கூட வருவீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. அப்போது புவனா வந்து அங்கே போகிறாங்க. புவனா போயிட்டு மகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. காவேரி, நீ என்ன நினைக்கிற அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. நான் கூட நீ ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். உன் மனசில் வந்து யாரோ வந்து உனக்கு தாலி கட்டுற மாதிரி தோணுது அப்படின்லாம் சொன்னல, முருகனை வர வச்சு வரைஞ்சல்ல, அதெல்லாம் இப்போ உண்மை தான் போல இருக்குது. கண்டிப்பாக உனக்கும் முருகனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இருந்தால் அந்த முருகனே வந்து உங்களை கண்டிப்பாக சேர்த்து வைப்பார். அதனால் நீ எதை நினச்சேன் கவலைப்படாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் அங்கே வந்து சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, விக்ரம் வந்துட்டு மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருப்பார். அப்போ தான் வந்து மகா வந்துட்டு விக்ரமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது விக்ரம் வந்துட்டு நான் தான் பேசுகிறேன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு என்ன தெரியலையா அப்படின்னு கேட்க, யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மகா வந்துட்டு இங்கே காவேரி நகரில் மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ விக்ரம் வந்துட்டு மாரியம்மன் கோவிலா? ஆமாம் இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு இப்போது அந்த கோவிலில் தான் நான் இருக்கேன், அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு விக்ரம் வந்துட்டு நேராக வந்து அந்த கோவிலுக்கு போகிறாங்க. உள்ளே வந்து கோவிலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. மகா வந்து திரும்பி நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக மகா கிட்ட போய் நிற்கிறாரு விக்ரம். இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.